இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான மலேசியன் ஸ்டைல் செம்பருத்தி பூ ஜூஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. வாங்க ஃப்ரெஷ்ஷாக பூ பறிச்சுட்டு வந்துடலாம். காற்றிலே சிறகை நாம் விரித்தாது பூமி வெளியலாம். செம்பருத்தி பூல இருந்து இதழ்களை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதற்கீடேது சாமி எங்கும் மாய ஊஞ்சல் உனதன் வில்லாட ஆட. தேவையான பொருட்கள்: ஒரு 15 செம்பருத்தி பூவோட இதழ்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு, புதினா இலைகள் 1/2 கப்பு, பாதாம் பிசின் பவுடர், சப்ஜா சீட், உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு தண்ணி. பாதாம் பிசினையும் சப்ஜா சீடையும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விடலாம். ஒரு பவுலில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செம்பருத்தி பூவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா இலைகளையும் இதில் சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி விட்டுடலாம். இதில் இருக்கிற ஜூஸ் சூடுலே செம்பருத்தி பூ புதினாவில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்பருத்தி பூ புதினாவுடைய எசன்ஸ் கலர் எல்லாமே தண்ணியில் வந்துடுச்சு. வாங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பிங்க் கலரில் செம்பருத்தி பூவுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்ஜா சீட் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சோம். ஒரு கப் ஃபுல்லாக வந்துருக்கு. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பாதாம் பிசினும் ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, எப்படி ஊறி வந்துருக்கு பாருங்கள். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, ஒரு 1/2 லெமனுடைய ஜூஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சுகரோடைய டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். மலேசியாவில் ட்ரெண்டிங்கான செம்பருத்தி பூ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய வெயிட் லாஸை கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளை இளமையாக வச்சுருக்கவும் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஜூஸை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளியாகாது பூமி.